உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே அதில் மூலத்திரிகோண பலம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால் கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெரிய லெவலில் வாழ்க்கையை சாதிக்கணும். நம்ம மற்றவங்க மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வித்தியாசமாக ஏதாவது முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அதை பெருமைப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும், புகழ் பெறணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்போவுமே இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 7.5 சனி நடக்குது. அதனால் இப்போ இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய தொழிலில் வளர்ச்சிகள் இல்லை. ஏதோ இருக்குது சார், போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ கடன் கட்டிகிட்ருக்கேன், ஆனாலுமே இந்த நிலைமை அப்படியே நீண்டுருமா அப்படின்ற ஒரு பய உணர்வு எப்போவுமே இவங்களுக்கு இருக்குது. சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி அது சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு இதெல்லாம் ஆகாது போல இருக்குது, நம்மளாம் எதுவும் செய்ய முடியாது போல இருக்குன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை கடந்த 1.5 வருஷத்தில் மட்டும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்திருக்கு. தொழிலில் வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. முதல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணோம் சார், ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா வாய்ப்புகளும் சுருங்கிக்கிட்டே வருது. வெளியில் கடன் ஏதாவது வாங்கணும்னு நினச்சா கூட வாங்க முடியல. அதை வாங்கி ஏதாவது தொழிலில் போட்டு வளர்ச்சி பண்ணிடலாம், ஏதாவது வகையில் பணத்தை பெருக்கிடலாம், நம்மளோட ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடன்லாம் குறைச்சலாம் நினச்சிட்ருக்கேன், ஆனாலும் எதுவும் நினைக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பேங்க் லோன்லாம் அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் இப்போ அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருந்தக்கூடிய ஒரு சூழலில் நிறைய கும்பராசி என்பர்கள் தொழில் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினச்சா அதுக்கு ஆரம்பத்துக்கான வாய்ப்புகள் வராது, தடைகள் தாமதங்களாக போயிட்டுருக்கோம். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக சில நேரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க போகிறாரு. வருஷத்தில் ஏப்ரலுக்கு மேலே அவர் 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் உங்களுக்கு வர்ற ஜனவரிலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சியெல்லாம் கை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் கும்பராசி என்பதில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு என்னென்னா, பணம் நிறைய கடன் வாங்கி போட்டு எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுவும் கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, வெளியில் அதிக வட்டிக்கு வாங்கி போட்டு நம்ம சிலலாம் செஞ்சிடலாம், நம்ம நினச்சா மாதிரி நடந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு தப்பு அதன் மூலமாக கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பதில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும், வாய்ப்புகள் வரும், தொழிலில் வளர்ச்சி வரும், லாபங்கள் நிறைய வரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துலாம் பணம் கொடுத்துருவீங்க, வாங்க வேண்டிய இடத்துலாம் பணம் வரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பெரிய லெவலில் முதலீடு பண்ணி எதுவும் ஆரம்பிக்கணும்னு மட்டும் நினைக்காமல் இருந்துட்டிங்கனாவே கும்பராசியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக அமையப்போகுது. அதேமாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய ஒரு மாதிரி டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வேலையை எப்போ விட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கும். காரணம் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. அதே மாதிரி சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த நெருக்கடினால் வேலையே விட்டுட்டு வேலையே வேண்டாம்டா நம்ம வேலை தேடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகள் இல்லாதனால இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் கடன்லாம் அதிகமாகிடுச்சு சார், அதனால் கொஞ்சம் ரொம்ப என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் முதல்லாம் கொஞ்சம் பணம் சேமித்து வச்சுருந்தேன், அந்த பணம் தான் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னால் பணத்தை சேமிக்க முடியல, என்னுடைய ரெகுலர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் போனதுனால ரொம்ப ஒரு மாதிரி வாழ்க்கையில் விரக்தியாக இருக்கேன், நான் எதுவும் சாதிக்க முடியாதோ எதுவும் செய்ய முடியாதோன்ற ஒரு பயம்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம ஏஜ் தான் காரணமா, இல்லை நம்மளுக்கு நிஜமாகவே நேரம் சரியில்லையா, இல்லை நம்மளுடைய கெப்பாசிட்டி கம்மியாயிடுச்சா அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே நிறைய வந்திருக்கும். காரணம் என்னென்னா, இந்த கும்பராசி அப்படின்னாவே
பெருசாக சாதிக்கணும், நம்ம ஒரே வேலையில் 4 வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது என்ன ஆகுன்னா, ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் வந்து அந்த தடங்கல்னால இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக அமைதியாக எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதேமாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சி அப்ளைலாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எதுவுமே வந்திருக்காது. நீங்கள் என்ன தலைகீழ்னாலும் சரி அதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மேலே தான் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றம் உள்ள வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த நேரத்தில் இன்பிட்வீன் ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் இருந்து கவனம் செலுத்தி பண்ணுங்கள். இல்லைனா வேலையிலும் நிறைய தொந்தரவுகள்லாம் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார், அதில் கொஞ்சம் சம்பாரித்து குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து கடனை கட்டணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இடமா இருக்க போது கண்டிப்பாக அதை ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடைபெறக்கூடிய நேரமாக கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதுவும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளிநாடு போகிறதுக்கு, வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டிலே நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே தொழில் பண்ணுறவங்க வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லை இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அந்தந்த வெளிநாட்டில் எந்த இதெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி கும்பராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களை மாதிரியே வந்து வரக்கூடிய பொண்ணு இருக்கணும், நம்ம வந்து எப்படி பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வர பொண்ணும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய நல்ல வேலை பார்க்கணும், நல்ல அழகாக இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்னால தான் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதுவும் இந்த 7.5 சனி வேறு நடக்கிறதுனால, ஜென்ம சனி நடக்கிறதுனால நிறைய பொண்ணு பார்த்து நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பீங்க. சில ரொம்ப செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு 2 பொண்ணு ஓகேன்னு சொல்லும்போது அவங்க சைட்லேருந்து வேணான்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெறுத்து போயிடுவீங்க. என்னடா இது எவ்வளோ பார்க்குறோம், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுவும் உங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்காக ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்போது ஜாதகத்தை தூக்கிட்டு போய் என் பையன் கல்யாணத்துக்கு இருக்கான், என் பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு வெறுத்து போய் என்னடா அது எவ்வளோ பொண்ணு பார்த்தும் ஒன்று பையன் பார்த்தும் நம்ம பொண்ணுக்கு மட்டும் கிடைக்கலையே, நம்ம பையனுக்கு மட்டும் கிடைக்கலையே, பக்கத்தில் இருக்கவங்க நம்ம சொந்தக்கார பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்ற ஒரு வருத்தத்தில் ரொம்ப விரக்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய கும்பராசி என்பவர்கள் இருக்குது. கவலைப்படாதீங்க. வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு மேலே கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த காலத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நல்ல சுமூகமான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு 4 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுத்து இருந்து கொஞ்சம் பக்காவாக பாருங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிட்டு பண்ணிங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டில் ஒரு திருமணம் நடைபெறக்கூடிய வருடமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதேமாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த ஜென்மசனி நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தாம சில விஷயங்கள் நடக்காது. அதனால் என்ன பண்ணுவீங்க, கடைசியில் அது வீட்டில் தான் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது வேலை இல்லாதனால பிரச்சனைகள் வரலாம், இல்லை தொழில் இல்லாதனால பிரச்சனைகள் வரலாம், இல்லை வேறு ஏதோ உங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து எங்கே வெடிக்கும் அப்படின்னா வீட்டில் தான் அது வெடிக்கும். உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் கணவன்கிட்ட தான் உங்கள் பிரச்சனையை அதிகமாக காமிக்கும் போது அதில் நிறைய தொந்தரவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனைகள் கிடையாது. 2024ஆம் ஆண்டு அதுக்கான வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்குது. அதனால் இந்த வருடத்தை கொஞ்சம் நீங்கள் சுமூகமாக வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வருடமாக எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி திருமணமாகி பிரிஞ்சவங்களுக்கு மறு திருமணமும் 2024 கண்டிப்பாக நடக்கூடிய நேரம். அதனால் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலை சார், நிறைய பொண்ணு பார்க்குறோம், நிறைய பையன் பார்க்குறோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு, டைவர்ஸ் ஆன பொண்ணு தான் பார்க்குறோம், டைவர்ஸ் ஆன பையன் தான் பார்க்குறோன்னு நினச்சா கூட சில பேருக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்காது. ஆனால் 2024ஆம் ஆண்டில் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வந்து மறுதிருமணம் பெற்று நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும்.
அது நீங்கள் நினச்சாலும் சரி நினைக்கலாம் சரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் அந்த நேரத்தில் அந்த பூர்வீக சம்பந்தமான பிரச்சனையை கையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுமூகமாக முடிஞ்சு உங்களுக்கு அதில் பொருளாதார வசதியோ இல்லை அந்த இடமோ இல்லை பூர்வீக சொத்தோ வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள வருடமாக 2024ஆம் ஆண்டு அமையப் போகிறது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இடம் விற்கலை, வீடு விற்கலை, அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களால் கடன் பிரச்சனைகளை குறைக்க முடியல. சில பேருக்கு என்னென்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, ஒரு ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுக்கு காசு வேணும், இல்லை ஃபாரினில் போய் படிக்கணும், அதுக்கு பணம் வேணும் அப்படின்லாம் சில பேர்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஒரு இடம் விற்றா, என் இடம் விற்றா பிரச்சனை இல்லை சார், என் வீடு விற்றா கூட நான் அதெல்லாம் செய்வேன். ஆனால் இப்போ அந்த வீடும் விற்கலை, இடமும் விற்கலைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள். 2024ஆம் ஆண்டில் ஏப்ரலுக்கு மேலே அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த நேரத்தில் இடமும் நல்ல ரேட்டில் போகும். அதன் மூலமா வரக்கூடிய பணமும் உங்களுக்கு தேவையான செலவுக்கு பயன்படும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் விற்கும். அதனால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாகவும் இந்த 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. அதேமாதிரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 இருக்க போகுது. நிறைய நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு படிப்பு, நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக 2024 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வருடமாக இருக்குது. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு பொது பலன் தான். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தந்தாலும் திசாபதி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சு போனவங்களுக்கு வெறும் 99 ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை சார் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி விவரத்துடன் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் தரோம். அதுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். சில பேர் கையில் எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க, அதுவும் எழுதி தரோம். அதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 மணி நேரம் தான் வகுப்பு. ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.